திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம். திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் பாடல் மற்றும் விளக்கம். திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று பாடல் 17. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்தொரு தேவனென்றெண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லைதானே. வெங்காயம் பெருங்காயம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கொதிக்க வைத்தாலும் அதிலிருந்து வரும் வாசனையை விட கருமையான கத்தூரியில் இருந்து வரும் வாசம் அதிகமாகும். அதுபோலவே உலகமெங்கும் எத்தனை தெய்வங்களை தேடி அடைந்து அவர்களே இறைவன் என்று எண்ணிக்கொண்டு அவர்களோடு கலந்து முயன்றாலும் அனைத்திற்கும் இறைவனான ஈஸ்வரனை கலந்து பெரும் உறவுக்கு கொஞ்சம் கூட ஈடாகவே ஆகாது. வெங்காயம் என்பது பருமையான தேகத்தையும் பெருங்காயம் என்பது நுண்மையான தேகத்தையும் குறிக்கும். இவ்விரண்டு தேகங்களும் உயிர்களின் உடலுக்குள்ளே கலந்து இருந்தாலும் அது இறைவனோடு கலந்து பெறும் சூக்கும தேகத்திற்கு ஈடாகாது. உலகப் பற்றுகள் எவ்வளவுதான் இன்பத்தை தருவதாக இருந்தாலும் அவை அனைத்தும் இறைவனோடு இரண்டரக் கலந்து பெறும் பேரின்பத்திற்கு ஈடாகாது. திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த 3000 தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப் பெற்றது. இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவமூர்த்தியை சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார். உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு வேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் நூலாகும். இந்த நூலில் உள்ள 3000 பாடல்களில் யாம் வழங்கி இருப்பது இறைவனை அடைந்து முக்தி பெறும் வழிகளும் அதன் முடிவில் இறைவனோடு என்றும் கலந்திருக்கும் பேர் இன்பத்தின் விளக்கங்களும் ஆகும். இறைவனின் அருளால் அறிவுபூர்வமாக இயற்றப்பட்ட இந்த 3000 பாடல்களும் அனைவருக்கும் பொதுவானவையாகும். இந்த 3000 பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருள் உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்றும் திருமூல தேவநாயனார் அருளியுள்ளார். திருமூல தேவநாயனார் இந்த 3000 பதிகங்களையும் முடிக்க எடுத்துக்கொண்ட கால அளவு ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒவ்வொரு வருடமாக